மூழ்கும் பலூன். குட்டிகளா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஒரு மூழ்கிற பலூன் பொம்மை செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய வாட்டர் பாட்டில், ஒரு பலூன், ஒரு சின்ன உலோக குண்டு, இது எல்லாமே வேணும். எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த உலோக குண்டுக்கு பதிலாக சைக்கிள் பேரிங் குண்டுகள் அல்லது சின்ன கோழி குண்டுகளை கூட பயன்படுத்தலாம். முதல்ல பலூன்ல உலோக குண்டை நல்லா உள்ள தள்ளுங்க. பலூன்ல கொஞ்சம் காத்த ஊதுங்க. ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் பலூனோட வாய்ப்பகுதியில ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்ப பலூனோட எடை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பலூனை ஒரு நீர் நிறைஞ்ச டப்பால வைக்கிறப்போ மிதக்குது. அடுத்து இந்த பலூனை 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாய்ப்பகுதியில் வச்சு மெதுவா அழுத்தி பாட்டில் முழுசுமா தள்ளுங்க. தண்ணீரை வாட்டர் பாட்டில அதோட விளிம்பு வர ஊத்தி நிரப்புங்க. இப்ப பாட்டில அதன் மூடியை கொண்டு நல்லா இறுக்கமா மூடிருங்க. இப்போ இந்த அமைப்பு மூழ்கும் பலூன் சோதனை செய்ய தயாராயிடுச்சு. இப்ப இந்த பாட்டிலோட வெளிப்புறத்திலிருந்து அழுத்தினா பலூன் மூழ்குது. ஏன் இப்படி மூழ்குதுன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா பலூன் இங்க மூடிய அமைப்பா இருக்கிறதால பாட்டிலோட வெளிப்புறத்தை அழுத்துறப்போ பலூன் உள்புறமா சுருங்குது. அதனால பலூனோட மிதவை திறனும் குறைஞ்சு மூழ்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால பலூன் பாட்டிலோட நடுப்பகுதியை நிற்கவே வைக்க முடியும். அதனால பலூனானது பாட்டிலோட மேலையும் போகாது, கீழையும் மூழ்காது. இது மிதத்தல் விதியை விளக்குறதுக்கு ஒரு எளிமையான சோதனை. அடிப்படை தத்துவம். கார்ட்டீசியன் மூழ்கி சோதனையானது மிதப்புத்தன்மையின் தத்துவத்தில் செயல்படும் விளக்குகிறது. கார்ட்டீசியன் மூழ்கியானது மிதப்பதற்கு தேவையான போதிய அளவு திரவத்தினாலும் மீதி பகுதியில் காற்றினாலும் நிரப்பப்பட்டுள்ளது. பாட்டிலில் உள்ள நீரை அழுத்தும் போது பலூன் சுருங்குகிறது. இதனால் அதன் கன அளவு குறைந்து அடர்த்தி அதிகமாகி நீரினில் மூழ்குகிறது.